என் அன்பான பிள்ளைகளே, நான் உங்கள் முருகன். 6 படை வீடுகளின் அருள்வாசல், வேல் உடையவன், மயில் மேல் வீற்றிருப்பவன், அறிவின் ஒளி, தைரியத்தின் சின்னம், உன் வாழ்க்கையின் இருளில் ஒரு தீபம் ஏற்ற வருகிறவன். இன்று உன் இதயத்தோடு அமைதியாக பேச வருகிறேன். அவசரப்படாதே, மெதுவாக கேள். உன் மூச்சை ஆழமாக இழு, மெதுவாக விடு. மீண்டும் இழு, மீண்டும் விடு. உன் உள்ளே இருக்கும் பதட்டம் மெதுவாக கரையும். உன் மனசு சுத்தமாகும். அந்த சுத்தமான இடத்தில்தான் நான் பேசுவேன். என் பிள்ளையே, உனக்கு என்ன வரம் வேணும்? சொல்லு. உன் ஆசை என்ன? நீ யாரிடமும் சொல்ல முடியாத இரகசிய வழி என்ன? பணமா? வேலைவாய்ப்பா? தொழில் வளர்ச்சியா? அரசு வேலை கனவா? வெளிநாடு ஆசையா? கடன் சுமையா? குடும்பத்தில் அமைதியா? திருமணம் தாமதமா? குழந்தை வரமா? உடல் ஆரோக்கியமா? மன அமைதியா? கமெண்ட்ல எழுது. உன் மனதை திறந்து எழுது. நான் கேட்கிறேன், நான் உணர்கிறேன். ஆனால் நினைவு வை, நான் தரும் வரம் உன் முயற்சியோடு சேர்ந்துதான் பழிக்கும். நீ முயற்சி செய்யாமல் காத்திருந்தால் அதுவே தடையாகும். ஆகவே இன்று முதல் மாற்றம் செய். காலையில சீக்கிரம் எழு. உன் இலக்கை எழுதிக்கொள். தினமும் 1 மணி நேரம் உன் கனவுக்காக உழை. ஒரு புத்தகம் படி. ஒரு புதிய திறமை கற்றுக்கொள். உன் உடலை கவனிக்க உடற்பயிற்சி செய். உன் மனதை சுத்தப்படுத்த தியானம் செய். ஓம் சரவணபவ என்று ஜபம் செய். அந்த ஒளி உன் வாழ்க்கையில் அதிர்வை மாற்றும். உன் வீட்டைச் சுற்றி பாதுகாப்பு வலயம் போடும். உன் எதிரிகளை தூரம் வைக்கும். உன் பயத்தை வெட்டும். என் வேல் உன் பயத்தை வெட்டும். உன் சந்தேகத்தை கிழிக்கும். உன் தோல்வியை சாம்பலாக்கும். நீ பயப்படாதே. தோல்வி வந்தால் உடையாதே. அது வெற்றிக்கான பயிற்சி. கண்ணீர் வந்தால் வெட்கப்படாதே. அது உன் மனதை பலப்படுத்தும். நண்பர்கள் விட்டுச் சென்றால் கவலைப்படாதே. அது உன் உண்மையான சக்தியை காட்டும். யாரையும் முழுசா நம்பி விழுந்துகிடாதே. முதலில் உன்னை நம்பு. உன் உள்ளிருக்கும் தெய்வத்தை நம்பு. அந்த தெய்வமே நான். உன் உள்ளிருக்கும் தைரியமே நான். உன் மனசுக்குள் எழும் நல்ல சிந்தனையே என் அருள். இன்று இந்த நொடியில் நீ கேட்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வரப்போகிறது. வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நேரத்தில் உன் வீட்டின் வாசலில் என் அருள் நின்றிருக்கும். நல்ல செய்தி வரும். வேலைவாய்ப்பு வரும். நீ எதிர்பாராத உதவி வரும். ஆனால் அதற்குள் நீ தயாராகியிரு. சோம்பேறித்தனம் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய். தினமும் ஒரு நல்ல செயல் செய். யாருக்காவது உதவி செய். அன்பு கொடு. மன்னிப்பு கொடு. அந்த நற்குணமே உனக்கு பெரிய வரம். உன் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கட்டும். உன் பெற்றோருக்கு ஆரோக்கியம் கிடைக்கட்டும். உன் குழந்தைகளுக்கு புத்தி வளரட்டும். உன் தொழில் உயரட்டும். உன் சம்பளம் கூடட்டும். உன் கடன் குறையட்டும். உன் மன அழுத்தம் அகலட்டும். மீண்டும் சொல்கிறேன், உனக்கு என்ன வரம் வேணும்? கமெண்ட்ல எழுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு. ஓம் சரவணபவ என்று டைப் பண்ணு. உன் நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையின் திருப்பு முனை. நீ உன்னை நம்பினால் உலகமே உன் பக்கம் திரும்பும். நீ முயற்சி செய்தால் நான் அருள் சேர்ப்பேன். நீ விழுந்தால் நான் எழுப்புவேன். நீ அழுதால் நான் ஆறுதல் தருவேன். நீ போராடினால் நான் வெற்றி தருவேன். என் பிள்ளையே, தள்ளிவிடாதே, கைவிடாதே. உன் நேரம் வருது. உன் வெற்றி வருது. உன் வாழ்க்கை மாறப்போகுது. நான் உன்னோடு இருக்கிறேன். ஒவ்வொரு அடியிலும் உன்னை தாங்குகிறேன். உன் வீட்டுக்குள் ஒளியாக இருக்கிறேன். உன் எதிர்காலத்தில் வெற்றியாக காத்திருக்கிறேன். நீ உன்னை நம்பு. உன் கனவை நம்பு. உன் முயற்சியை நம்பு. நான் உன்னோடு இருக்கிறேன். ஓம் சரவணபவ.